வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வணங்கப் போகும் தாய் சகாய மாதா, உதவி தரும் அன்னை. சகாய மாதா என்று அன்போடு அழைக்கப்படுவது ஏன் என்றால், அன்னையை நாடுவோர் ஒருபோதும் வெறுமையோடு திரும்பியதில்லை. மனிதர்களின் வாழ்க்கையில் பல நேரங்களில் உதவியற்ற தருணங்கள் வருகின்றது. நோய் படுக்கையில் துன்புறும் போது, நிதி சுமைகளால் உடைந்து போகும்போது, பிள்ளை பாக்கியத்திற்காக கண்ணீர் சிந்தும் போது, குடும்பத்தில் அமைதி குலைந்து சண்டைகள் அதிகரிக்கும் போது, வேலை இழந்து அலைந்து திரியும் போது, அந்த சமயங்களில் நாம் ஜெபிக்க வேண்டியது அன்னையை நோக்கி. அவர் தனது வல்லமையால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், நான் உன் தாயாக இருக்கிறேன், நான் உனக்காக ஜெபிப்பேன் என்று நம் மனதில் சொல்லி நம்மை எழுப்புகிறார். வரலாற்றிலும் நம் வாழ்விலும் சகாய மாதா நிகழ்த்திய அற்புதங்களை மறுக்க முடியாது. பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றனர். மரண படுக்கையில் இருந்தவர்கள் உயிரோடு எழுந்தனர். பல ஆண்டுகளாக வேலை தேடி அலைந்தவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றனர். கடன் சுமையால் வீடுகளை விற்று வாடியவர்கள் கடனில் இருந்து விடுபட்டு அமைதியோடு வாழ்ந்தனர். விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் சகாய மாதா காத்தார் என்று சாட்சி கொடுத்தனர். இவையெல்லாம் வெறும் கதைகள் அல்ல, நம்முடைய காலத்திலும் நடக்கும் அற்புத உண்மைகள். சதா சகாய மாதா இயேசுவின் தாய் மட்டுமல்ல, நம்முடைய தாயும் ஆவார். அவர் நம்மை தன் மடியிலே எடுத்துக்கொண்டு சாத்தானின் தாக்குதலில் இருந்து, சாப கட்டுகளில் இருந்து, நோய்களில் இருந்து, துன்பங்களில் இருந்து காப்பாற்றுகிறார். அவர் பார்வை எங்கு விழுகிறதோ அங்கு ஆசீர்வாதம் பொழிகின்றது. அவர் கரம் எங்கு விரிகிறதோ அங்கு அதிசயம் நிகழ்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சகாய மாதாவை நாடும்போது குடும்பம் ஒன்றுபடும், குழந்தைகள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். உங்கள் உடல், மனம், ஆன்மா ஆரோக்கியம், பூரண சுகம் பெறும். வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும், தொழிலில் வளர்ச்சி அடைவீர்கள். கடன் சுமைகள் கரைந்து போகும், பயணங்களில் பாதுகாப்பு கிடைக்கும். முக்கியமாக ஜெபிக்கும் ஆற்றல் உங்களுக்குள் வளரும். சகாய மாதா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று நாம் ஜெபிக்கும் இந்த வணக்கத்தின் மூலம் அன்னை நம் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவாள். ஜெபம். சதா சகாய மாதாவே, உதவி தரும் அன்னையே, எங்களை அன்போடு உம்மிடம் தஞ்சம் புக வைக்கிறோம். எங்களின் இருண்ட வாழ்க்கை தருணங்களில் உமது ஒளியே எங்களை வழிநடத்துகிறது. நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்கள் பக்கத்தில் நிற்கிறீர் என்பதை உணர்கின்றோம். எங்கள் குடும்பங்களை, எங்கள் குழந்தைகளை, எங்கள் எதிர்காலத்தை உமது கைகளில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது அருள் பாய்ந்து அதிசயங்கள் நடைபெற செய்யும். தாயே, எங்கள் குடும்பங்களை உமது பாதுகாப்பு போர்வையில் மூடிவிடும். குடும்பத்தில் சண்டைகள், முரண்பாடுகள், தவறான புரிதல்கள் அனைத்தையும் அகற்றி அன்பும் அமைதியும் நிறைந்திருக்க செய்யும். கணவன் மனைவி ஒன்றுபட்டு வாழ, பெற்றோர் பிள்ளைகள் ஒற்றுமையோடு இருக்க, சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்ள உமது கிருபையை தாரும். திரு குடும்பம் போல எங்கள் வீடும் பரிசுத்த குடும்பமாக மாறட்டும். சகாய மாதாவே, பிள்ளை பாக்கியத்திற்காக வருந்தும் தம்பதிகளுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம். தாயே, உமது கரங்கள் வழியாக பிள்ளை ஆசீர்வாதத்தை அருளும். கண்ணீர் மல்க உம்மை நாடும் கணவன்மார்கள், மனைவியரின் வாழ்க்கையில் புதிய உயிர் உருவாகி அவர்களின் இல்லம் ஆனந்த குரல்களால் நிரம்பட்டும்.
உமது அன்பு மடியிலே அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும். தாயே, எங்கள் பிள்ளைகளை உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களின் கல்வியில் அறிவும் ஞானமும் ஒளியும் நிரம்பட்டும். சோம்பேறித்தனத்தை அகற்றி கவனத்தை அதிகரித்து எப்போதும் முன்னேறி நிற்கும் ஆசீர்வாதம் தாரும். பாவ பாதைகளில் விழாமல் ஒழுக்கத்தோடு மரியாதையோடு நம்பிக்கையோடு வளர்க்கும் அன்பு தாயாக நீர் இருக்க வேண்டுகிறோம். சகாய மாதாவே, எங்கள் வீடுகளில் நோயால் வாடும் அனைவரையும் உமது கருணை திருநோக்கால் குணப்படுத்தும். உடல் நோய், மன அழுத்தம், ஆன்மீக பலவீனம் அனைத்திலும் இருந்தும் விடுதலை தாரும். மருந்தால் குணமாகாத இடத்தில் உமது வல்லமை குணமாக செய்கின்றது. உமது திருமகனாகிய இயேசுவின் திரு இரத்தம் எங்கள் உடல்களில் பாய்ந்து நலம் பெற்று எழுந்து நிற்கும் கிருபையை அருளும். தாயே, வேலை தேடி கண்ணீர் சிந்துவோரை கைவிடாதேயும். கதவுகள் மூடப்பட்டாலும் நீர் திறக்கும் கதவுகள் யாராலும் மூடப்பட முடியாது. நல்ல வேலை வாய்ப்புகளை அருளி குடும்பத்தை நிலைநிறுத்தும் ஆசீர்வாதத்தை தாரும். வேலை இழந்தவர்கள் மீண்டும் உயர்ந்து நிற்கவும், பணியிடங்களில் அன்பும் மரியாதையும் பெறவும் உமது வல்லமையால் வழி நடத்தும். சகாய மாதாவே, தொழில் செய்பவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். சிறிய தொழில்கள் வளர்ச்சி பெற்று பெருகட்டும். தடைப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கட்டும். ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படட்டும். சதா சகாய மாதா காத்தாள் என்று சாட்சி சொல்லும் தருணங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். தாயே, கடன் சுமைகளால் அழுது கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளின் அழுகுரலை கேளும். அவர்களின் சுமையை நீக்கி நிம்மதியோடு வாழ வழி செய்யும். அவமானத்தில் இருந்து விடுவித்து கண்ணீரை துடைத்து அமைதியும் நிதி சுதந்திரமும் தாரும். கையில் இருக்கும் சிறிய பணத்தை பெருக செய்து கடனில் இருந்து முழுமையாக விடுதலை பெறும் கிருபையை அருளும். தாயே, எங்கு சென்றாலும் உமது கரங்கள் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். சாலையில், கடலில், வானில் எங்கு சென்றாலும் விபத்துகள், அபாயங்கள், தீங்கு, ஆபத்தில் இருந்து எங்களை காப்பாற்றும். பயணத்தை ஆசீர்வதித்து பாதுகாப்போடு சென்றடைய செய்யும். எங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு தருணமும் உமது காவல் கண்களின் கீழ் இருக்கட்டும். சதா சகாய மாதாவே, ஜெபம் செய்யும் மனநிலை எப்போதும் எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் வேரூன்றி இருக்கட்டும். சோம்பேறி எண்ணங்கள், சோதனைகள் எங்களை ஜெபத்தில் இருந்து விலக்க விடாதேயும். எங்கள் குடும்பங்கள் தினமும் ஜெபிக்கும் வீடுகளாக மாறட்டும். உம்மை நம்பி ஜெபிக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாய் வலிமை பெற்று அருளில் வளர்ந்து அதிசயங்களை காணச் செய்யும். சதா சகாய மாதாவே, நீர் தாயாக இருப்பதால் எதற்கும் அஞ்ச மாட்டோம். உம்மிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கும் எங்கள் வேண்டுதல்களுக்கு இயேசுவிடம் மன்றாடி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மறவாமல் எழுதுங்கள். சதா சகாய மாதாவிடம் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் நம்பிக்கையுடன் சரணடைந்தோம். உமது பாதத்தின் அருகாமையில் இருக்கும் நீச பாவிகளான எங்கள் மீது உமது இரக்க பார்வையை வீசியருளும். இரக்கத்தின் மாதாவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. எங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இறைவனின் அன்பில் நாளும் எங்களை பராமரித்து பாதுகாத்தருளும். சதா காலமும் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். உம்மிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பாவிகளாகிய எங்களை உமது கருணையின் கரத்தினுள் வைத்து ஆதரித்தருளும்.
உம்மிலே நம்பிக்கை வைப்பது நிலை வாழ்வுக்கு எங்களை வழிநடத்தி செல்லும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நாங்கள் உம்மில் இத்தகைய நம்பிக்கை வைக்கும் வரத்தை இறைவன் தமது இரக்கத்தால் எங்களுக்கு தந்ததற்காக அந்த உன்னத இறைவனை வாழ்த்தி வணங்கி போற்றி ஸ்துதிக்கிறோம். அன்புள்ள அன்னையே, இதுவரை நாங்கள் உம்மிடம் சரணாகதி அடையாத காரணத்தால் இவ்வளவு காலமும் பல முறை படுபயங்கரமான பாவ சோதனைகளுக்கு ஆளாயிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உமது உதவி இருந்தால் நாங்கள் வெற்றி அடைவோம் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களை நாங்கள் உமக்கு கையளித்தால் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேட்காமல் விட்டுவிடுவோமோ, உமது அன்பை இழந்துவிட நேரிடுமோ என்றும் அஞ்சுகிறோம். ஆகையால் இந்த அருள் வரத்தை நீர் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று எங்களுக்கு தெரிந்த முறையிலும் எங்களால் இயன்ற முறையிலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். கருணை கொண்ட அன்னையே, நரகம் எங்களோடு போர் தொடுக்கும் போது உம்மிடம் நாங்கள் சரணடையவும் எங்கள் ஆன்மாவை நாங்கள் இழந்து போகாதபடியும் எங்களை காப்பாற்றியருளும் என்று உம்மை நோக்கி கூவி அழைக்கும் நல்ல உள்ளம் பெற்றவர்களாக நாங்கள் மாறவும் வரம் தாரும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தூய அன்னையே, துன்பப்படுகிறவர்களுக்கு இரங்கும். மனத்திடம் இல்லாதவர்களுக்கு மனத்திடம் அளித்தருளும். அழுகிறவர்களை அரவணைத்து காத்தருளும். உலகத் தலைவர்களுக்கு மனித நேயத்தையும் நற்சிந்தனையையும் அளித்தருளும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு அளித்தருளும். நசுக்கப்படும் மக்களுக்கு நல்வாழ்வு அளித்தருளும். எங்களின் பாவங்களால் இறைவன் அளிக்கும் படு பயங்கரமான நோய்களில் இருந்தும் இயற்கை பேரிடர்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். குருக்கள், ஆயர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வழிகாட்டும். உலகில் சமாதானமும் சகோதரத்துவமும் நிலவிட செய்யும். இடைவிடாமல் உமது சகாயத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் நாங்கள் உம்மை மறவாமல் நன்றியுடன் போற்றும் நல் மனதினையும் தாரும். ஓ தூய அன்னையே, நீர் எங்களது அடைக்கலமாயிருக்கிறீர். துன்பக் காலத்திலும் நாங்கள் தடுமாறி தவறு செய்யும் போதும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறீர். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்னையாகிய மரியாவை எப்பொழுதும் உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருளியுள்ளீர். அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை எக்காலமும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எக்காலமும் வாழ்பவருமாய் உலகை ஆண்டு கொண்டிருப்பவருமான இறைவா, ஆமீன். நமது திரு தந்தையின் கருத்துகள் நிறைவேறும்படியாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவிடம் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை இரக்கத்துடன் மீட்டருளும். தூய ஆவியாகிய இறைவா, எங்களை இரக்கத்துடன் மீட்டருளும். மூவொரு இறைவா, எங்களை இரக்கத்துடன் மீட்டருளும்.
உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர்திரு நாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பிறப்பு வழி பாவம் இல்லாமல் அவதரித்த மரியே, எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நாங்கள் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை வெற்றி கொள்ளும்படி எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய முழு மனதுடனும் இயேசுவை நேசிப்பதற்கு எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நாங்கள் படுகுழியில் விழ நேரிடுமாயின் அதிலிருந்து சீக்கிரம் தப்பி எழுந்திருக்கும்படி எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத கட்டுகளில் நாங்கள் சிக்கிக் கொள்வோமாகில் அக்கட்டுகளை அறுத்தெறியும்படி எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நாங்கள் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் அடிக்கடி நற்கருணையை பக்தியாய் உட்கொள்வதிலும் எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த எங்கள் இதயம் பலவீனமாயிருக்கும்போது எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய தீய குணங்களோடு நாங்கள் போராடும் வேளைகளிலும் கடைசி வரை நன்னெறியில் நிலை நிற்கும்படி நாங்கள் செய்யும் முயற்சிகளிலும் எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கிற தந்திரத்தினாலும் துன்பத்தினாலும் எங்கள் பலம் குறைந்து போகும்போது எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் எங்களை கைவிட நாங்கள் கடைசி மூச்சை வாங்கி எங்கள் ஆன்மா உடலை விட்டு பிரிய போராடும் போது எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உம்மை நாங்கள் எப்போதும் நேசித்து ஆராதித்து ஸ்துதித்து மன்றாடும்படி எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஓ எம் தேவ தாயாரே, எம் கடைசி நாள் முடிவிலும் எம் கடைசி மூச்சு முடிவிலும் எங்களுக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை இரக்கத்துடன் மீட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, மனு குலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவை உமது ஒரே மகனுக்கு தாயாராக்க திருவுள்ளமானீரே. அந்த அன்பு அன்னையின் பரிந்துரையால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து தூய உள்ளத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பாதுகாப்புக்காக சகாய மாதாவிடம் மன்றாட்டு. உலக மக்களின் உன்னத பாதுகாவலியான சகாய அன்னையே, நாங்கள் எங்கள் இல்லத்தின் தலைவியாகவும் அரசியாகவும் உம்மை தெரிந்து கொண்டோம். கொடிய விலங்குகள், பயங்கரமான நோய்கள், இயற்கை பேரிடர்கள், மனிதனை வதைக்கும் கொடிய போர்கள், பொறாமையும் பகைமை உணர்வும் கொண்ட எதிரிகள், வேடனை போல காத்திருக்கும் கயவர்கள் கைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். மிகவும் இரக்கமுள்ள அன்னையே, வஞ்சகமும் சூழ்ச்சியும் பகைமையும்
சூழ்ந்துள்ள இவ்வுலகில் நல்லவர்கள் வாழ்வதும் வாழ நினைப்பதும் போராட்டமாக இருக்கிறது. மனித நேயமும் மனித மாண்பும் இல்லாத அரசியல் தலைவர்களிடம் உலகம் சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறது. ஆக்கும் செயல்களை விட எங்கள் தலைவர்கள் அளிக்கும் செயல்களில்தான் அதிக அக்கறை கொண்டவர்களாக செயலாற்றி வருகின்றனர். ஆணவ செருக்குடன் மக்களை அடக்கி ஒடுக்கி வைத்து கொண்டு புழு பூச்சிகளைப் போல வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கொடிய தலைவர்களிடமிருந்தும் அவர்கள் கொடிய சிந்தனைகளால் சிதைந்து வரும் பூலோக மாற்றங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். உலக மக்களையும் எங்கள் குடும்பங்களையும் கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தியருளும். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் வேலை செய்யும் போதும் இன்றும் என்றும் எப்போதும் எங்கள் மரணம் மட்டும் எவ்வித ஆபத்துமின்றி எங்களை பத்திரமாக பாதுகாத்தருளும். அனைத்து பாவ அழுக்குகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். கொடிய மரணத்தில் இருந்தும் பாதுகாத்தருளும். இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்போதும் இறைவனின் இன்பமான திருக்காட்சியை சுவைக்க எங்களுக்காக பரிந்து பேசியருளும் தாயே. ஆமீன். நோயாளிகளுக்காக சகாய அன்னையிடம் ஜெபம். படைப்பின் பரம்பொருளுக்கு மனுவுரு கொடுத்த சகாய அன்னையே, உமது எல்லையற்ற அன்பினால் படைப்பின் பரமனை பாதுகாத்து வளர்த்தீர். ஏழ்மையிலும் தீமை தீண்டாமல் சின்னஞ்சிறு பாலனை மாசணுகாமல் மடியில் தாங்கி வளர்த்தீர். வெண்பனி குளிரிலும் துன்பங்களிலும் துவளாமல் துணிவுடன் காத்தீர். கயவர்கள் சூழ்ச்சியில் பாலன் பலியாகாமல் காக்க காடு மேடுகளில் மென்பாதம் பதித்து மேனி வருந்த நடந்தீர். கொள்ளை நோய்களின் சீற்றத்துக்கும் கொன்றளிக்கும் நோய்களுக்கும் நாளும் நாங்கள் அஞ்சி நடுங்குகிறோம். நரகாசுரனைப் போல எங்களை எந்நேரமும் அச்சுறுத்தி வரும் உடல் உள்ள நோய்களிடமிருந்து பாதுகாத்தருளும். இரக்கத்தை மழையென பொழியும் இனிய அன்னையே, உறக்கத்தில் திருடனைப் போல கவ்வி செல்லும் கொடிய நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். கலங்கி தவிப்போர்க்கு கலங்கரை சுடரான அன்னையே, எங்கள் பாவமும் எங்கள் மூதாதையரின் பாவமும் இப்படி எங்களை கொடிய துன்பத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கும் போது சிறு புழுக்களைப் போல நாங்கள் துன்பத்தால் துடிக்கிறோம். ஆதரவற்ற அனாதைகளைப் போல அல்லலுக்கு உள்ளாகிறோம். நம்பிக்கை இழந்தோர்க்கு நல் வழிகாட்டியான அன்னையே, எங்களை வாட்டி வதைக்கும் நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். பாவத்தின் கனம் உணராமல் நாங்கள் துன்ப சேற்றில் புதையுண்டு கொண்டிருக்கும் நேரம் உமது இரக்கத்தின் இடைக்கச்சை கொண்டு எங்களை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தி அருளும். கருணையின் காவலியான கனிவான சகாய அன்னையே, எங்கள் மனித குலத்தை மறைந்திருந்து தாக்கும் கொடிய நோய்களான இதய நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், நுரையீரல் நோய், டெங்கு, கொரோனா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இது போன்ற எத்தனையோ கொடிய நோய்களின் கோர பிடிகளில் இருந்து பாதுகாத்தருளும். எங்கள் சுயநல அணுகுமுறையால் சுற்றுச்சூழலுக்கு கேடு உண்டாக்கி நாங்களே தீமையின் பாதையை திறந்து விடுபவர்களாகிறோம். இயற்கையை அழித்து இன்புறுவதால் இன்னலுக்கு உள்ளாகிறோம். காற்றுக்கு தடை ஏற்படுத்தி சுவாசம் இழக்கிறோம். வேகத்தால் விவேகம் இழந்து வாழ்வை தொலைக்கிறோம். அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் அலட்சியப்படுத்தப்படுகின்றன. கோபமும் பழி உணர்வும் எங்கள் அக கண்களை குருடாக்குவதால் நாங்கள் கொலை பாதகம் செய்யும் அளவுக்கு கல் நெஞ்சர்களாகி விடுகிறோம். நாங்கள்
உறவுகளை போற்று தவறுவதால் உள்மன காயங்களுக்கு உள்ளாகிறோம். உமது இரக்கத்தால் நாங்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைந்து நோய்களில் இருந்து குணமடைவோம். இடைவிடா சகாய அன்னையே, எங்கள் நோயின் துன்ப மிகுதியை உமது பாதுகாவலில் வைக்கிறோம். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. ஓ பாக்கியம் பெற்ற அன்னையே, விண்ணக கொடைகளை பரிசாக பெற்றவரே, இம்மண்ணகத்தில் நாங்கள் வாழும் வரை எவ்வித கொடிய நோய் துன்பங்களுக்கும் சடுதி மரணங்களுக்கும் உள்ளாகாதவாறு எங்களை காத்து நடத்துமாறு உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். குடும்பங்களை சகாய அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். அன்பின் தூய அன்னையே, உம்மை நம்பினவர்களுக்கு உதவி செய்ய நீர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டீர். நாங்கள் உம்மை எங்கள் அன்னையாகவும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொண்டோம். எங்கள் குடும்பங்களை எல்லாவித துன்பங்களில் இருந்தும், நெருப்பு, சண்டை, சச்சரவு, இடி, மின்னல், காற்று, பூகம்பம், கொள்ளை கூட்டத்தினர் இவர்களிடமிருந்தும் காப்பாற்றும். இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விபத்துகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றி உமது திருக்கரங்களால் பாதுகாத்தருளும். எங்களை உமது உடைமையாக்கியருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்திலிருந்து காப்பாற்றும் சகாய தாயே, எங்கள் குடும்பத்தை உமக்கு கையளிக்கிறோம். எங்களுக்காக உமது திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீக மீன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் சதா சகாய மாதாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சி காண ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவன் திருவுளத்திற்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரையும் எந்நாளும் தேடி செல்லும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து சதா சகாய மாதாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும்
உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, சதா சகாய மாதாவை நம்பி நாம் செய்த இந்த ஜெபங்கள் வீண் போகாது. எங்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கு அவர் வருவார். நம்பிக்கையோடு நன்றியோடு நெஞ்சார ஜெபியுங்கள். சதா சகாய மாதாவே, எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் எதிர்காலம் அனைத்தையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமது கருணையால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபத்தில் ஒரு முக்கிய பங்கு நம்பிக்கை. நீங்கள் ஜெபிக்கும் போது பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். அப்போது அதிசயங்கள், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். சதா சகாய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.